அயோத்தி ராமர் கோயில் அரசியலை கோதண்டராமர் கோயிலில் ஆளுநர் தேடியிருப்பது பக்தியா பகல் வேடமா? மேற்கு மாம்பலம் கோயிலில் அர்ச்சகர்கள் கண்களில் பயமென வன்மத்தை பதிவிட்டுள்ளார் ஆளுநர் என்றும் முதலமைச்சர் பதிலடி. எந்தவித பயத்திற்கோ அடக்குமுறை உணர்வுக்கோ துளியும் இடமில்லை என மேற்கு மாம்பலம் கோயில் அர்ச்சகரே கூறியுள்ளார். பாஜக தலையில் புட்டு வைப்பது போல் உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருப்பதை வரவேற்போம் என்றும் முதலமைச்சர் கருத்து. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் வரும் 29ஆம் தேதி வரை நீட்டிப்பு. 16வது முறையாக காவலை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. அமைச்சர் செந்தில் பாலாஜி 2வது முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல். காவலை மேலும் நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் மனு. கோயிலின் அடிப்படை கூட தெரியாமல் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசி வருகிறார். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பதில். தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வெளியிட்டார். தமிழ்நாட்டில் 6.18 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். சென்னையில் மட்டும் 39 லட்சம் வாக்காளர்கள் உள்ளதாக அறிவிப்பு. அடிப்படை பிரச்சினைகளை மடைமாற்றம் செய்யும் வகையில் பிரதமர் அரசியல் செய்து வருகிறார். சென்னையில் விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. திருச்சியில் நடைபெறவுள்ள விசிக மாநாடு இந்தியா கூட்டணியின் தேர்தல் வெற்றிக்கான விழாவாக அமையும். திருமாவளவன் நம்பிக்கை. கல்லூரி மாணவர்களின் படைப்பாற்றலை ஊக்குவிக்க கிரியேட்டிவ் டிசைன் போட்டி நடத்த சென்னை மெட்ரோ நிர்வாகம் முடிவு. நாளை முதல் அடுத்த மாதம் 22ஆம் தேதி வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. சேலத்தில் நடந்த திமுக மாநாடு எழுச்சி மாநாடு அல்ல, திமுக வீழ்ச்சி மாநாடு. திமுக இளைஞரணி மாநாடு கேலிக்கூத்தாக நடைபெற்றதாகவும் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சனம். பட்டர் சிக்கனை கண்டுபிடித்தது யார் என டெல்லி உயர்நீதிமன்றத்தில் 2 உணவகங்கள் வழக்கு. மே மாதம் 29ஆம் தேதிக்கு வழக்கு விசாரணை ஒத்திவைப்பு. அந்தமானில் மக்கள் வசிக்காத 800 தீவுகளை பாதுகாக்க நடவடிக்கை. அந்தமான் டிஜிபி தேவேஷ் சந்திர வத்சவா தகவல். நாட்டு மக்களிடையே அமைதியும் நல்லிணக்கமும் என்றென்றும் நிலைத்திருக்கும். அயோத்தி விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. சுவிட்சர்லாந்தில் உள்ள லாக்ஸ் பகுதியில் நடைபெற்ற பனிச்சறுக்கு போட்டிகள். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பனிச்சறுக்கு வீரர்கள் சாகசம். அமெரிக்க பயணிகளுக்கு ஆபத்தான நாடாக கொலம்பியா உள்ளதாக வெளியான தகவல். அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை. A23A என்று அழைக்கப்படும் உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை வடக்கு நோக்கி செல்வதாக விஞ்ஞானிகள் தகவல். யானை தீவு மற்றும் தெற்கு ஓர்க்னி தீவுகளுக்கு இடையே நகர்கிறது. இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் புஜாரா மாபெரும் சாதனை. முதல் தர கிரிக்கெட்டில் 20,000 ரன்களை கடந்தார். இங்கிலாந்துக்கு எதிரான முதல் 2 டெஸ்ட் போட்டிகளிலிருந்து விராட் கோலி விலகல். சொந்த காரணங்களுக்காக விலகுவதாக BCCI அறிவிப்பு. ஆண்டிற்கான T20 கிரிக்கெட் அணியை அறிவித்தது ICC. 4 இந்திய வீரர்கள் இடம் பிடித்துள்ளனர்.